அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தரம் 10 விஞ்ஞானம் 3ஆம் தவணை பரீட்சை வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தின் பகுதி பி பகுதி 2ல பி பார்ட் தான் பார்க்க இருக்கிறோம். பகுதி 1 பகுதி 2 ஏ பார்ட் ஏற்கனவே விடைகளோட யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம் பார்க்காதார்கள். மற்றார்கள் பகுதி பியில உள்ள இந்த கேள்விகளை நாங்கள் இப்ப பார்ப்போம். இதுல 5வது கேள்வி, விலங்கு கலங்கள் நுணுக்காட்டியில் தென்படும் விதம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. விலங்கு கலங்கள் பாத்தீங்கன்னா ஒளி நுணுக்காட்டியின் ஊடாக இப்படித்தான் தெரியும். இதுல முக்கியமா எங்களுக்கு தோன்ற பகுதிகள் எடுத்தோம்னு சொன்னா உண்டு. விலங்கு களம் என்று சொல்லிக்க விலங்கு களத்தின் வெளிப்புற எல்லை கலமென்சவ் கலமென்சவ் அல்லது முதலுரு மென்சவ் என்று சொல்லுவோம். இப்ப நாங்கள் இதுல பார்க்கிற விஷயம் கலமென்சவா இருக்கு. மாதிரி அது உள்ளுக்குள்ள புளிய உரு இருக்க போது இந்த புளிய உருவுக்குள்ள மைய பகுதியில விலங்கு கலங்களை பொறுத்த வரைக்கும் மைய பகுதியில பாத்தீங்கன்னா கரி இருக்கு. வளர்த்தீங்கன்னா நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல முதல் கேள்வி, கலங்களில் அவதானிக்கக்கூடிய புன்னங்கங்கள் ரெண்டு தருகன்னு சொன்னா ஒரு புன்னங்கம் கலமென் சவ்வு கொடுக்கலாம், மற்றது கரு கொடுக்கலாம். இந்த ரெண்டு புன்னங்கங்களை நாங்க தெளிவாக அவதானிக்கலாம். சரிதானே? அப்ப 2 மார்க்ஸ். அடுத்த, தாவர களத்துக்கும் விலங்கு களத்துக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு ஒன்று தருக. தாவர களத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்புற எல்லையாக கலச்சுவர் இருக்கும். விலங்கு களத்துல வெளிப்புற எல்லையாக கலமென் சவ்வு இருக்கும். விலங்கு களத்துல கலச்சுவர் இருக்காது. அது ஒரு வேறுபாடு. அடுத்த 2வது தாவர கலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கரு சுற்றியலுக்குரிய குழிய உருவில காணப்படும். விலங்கு களத்துல கரு மைய பகுதியில காணப்படும். அது ஒரு வேறுபாடு. அடுத்து, தாவர களத்துல பெரிய மைய புன்வெற்றிடம் காணப்படும். விலங்கு களத்துல பெரிய மைய புன்வெற்றிடம் காணப்படாது. ஆனா அநேக சிறிய போலி புன்வெற்றிடங்கள் காணப்படலாம். சரியா? அது ஒரு வேறுபாட்டா கொடுக்கலாம். மற்றது காணப்படுற புன்னகங்களை வச்சு கொண்டு கொடுக்கலாம். தாவர களத்துல பச்சையூர் மணி காணப்படும். ஆனா விலங்கு களத்துல பச்சையூர் மணி காணப்படாது. அப்ப இப்படிப்பட்ட வேறுபாடுகள்ல பொருத்தமான ஒரு வேறுபாடு எழுதியிருந்தீங்கன்னு சொன்னா ஒரு மார்க்ஸ். அடுத்த, ஏபியில பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்பட்டாம். ஏ இந்த தொழில் தந்திருக்கு நீட் சமன்லையை பேணுதல். நீட் சமன்லையை பேணுற வேலையை செய்யற உறுப்பு பாத்தீங்கன்னு சொன்னா புன்வெற்றிடமாக இருக்கு. சரியா? புன்வெற்றிடம். அது மாதிரி கொள்குடல் இந்த தொழில் வீக்கில் எழுதுவீங்கள். சுரப்பு பதார்த்தங்களை தொகுக்கிறது, பொதி செய்யறது, விநியோகிக்கிறது, அந்த வேலைகளை செய்யும். சரியா? சுரப்பு பதார்த்தங்களை தொகுத்தல், பொதி செய்தல், விநியோகித்தல், அதான் கொள்கையுடன் தொழில். அது சரியா எழுதியிருந்தீங்கன்னா ஒரு மார்க்ஸ். மொத்தம் இதுக்கு 2 மார்க்ஸ். அடுத்த 4வது, உயிரிகளில் நடைபெறும் கலப்பிரிவு முறை ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது. படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா right. சரியா? படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இருமடியமான கலங்கள் 46 நிறமூர்த்த எண்ணிக்கை இருக்குது. அந்த தாய்க்கலம் 2 கலங்களாக பிரியுது. ஒன்றுக்குள்ள 46 இருக்குது, மற்றது எக்ஸ் போடப்பட்டிருக்கு. சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு தாய்க்கலம் 2 மகட்கலங்களாக பிரிவடைஞ்சதுன்னு சொன்னால் அதோட நிறமூர்த்த எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னு சொன்னா மாறாது காணப்படுமாக இருந்தா இந்த கலப்பிரிவு முறைக்கு பெயர் இளையுறு பிரிவு என்று சொல்லுவோம். நிறமூர்த்த எண்ணிக்கை அரைவாசி ஆகிச்சுன்னு சொன்னா அது ஒடுக்கற் பிரிவு. அதோட அங்க இறுதியில 4 மகட்கலங்கள் உருவாகும். சரிதானே? அப்ப இதுல இது காட்டப்பட்டிருக்கிற படம் நாங்கள் படத்தை வச்சுக்கொண்டே விளங்கலாம். இளையுறு பிரிவு நடந்திருக்கீங்க. ஒருவேளை எக்ஸில் காணப்படும் நிறமூர்த்தத்தின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்ட இதுக்குள்ள 46 எக்ஸும் 46. அடுத்து இங்கு காட்டப்பட்டுள்ள கலப்பிரிவு முறை எவ்வாறு அழைக்கப்படும் என்று கேட்டா இளையுறு பிரிவு. நிறமூர்த்தங்கள் எண்ணிக்கை மாறாட்டி என்ன பிரிவு? இளையுறு பிரிவு. அரைவாசியாகப்பட்ட ஒடுக்கற் பிரிவு. சரிதான்? அடுத்தது, உயிரிகளின் நிலவகைக்கு இனப்பெருக்கம் அவசியம். கீழே 1,2 உருக்களில் வெள்ளாரையினது இயற்கை பதிய முறை இனப்பெருக்க அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. இவற்றின் இனப்பெருக்க உறுப்புகளை முறையே எழுதுக. சரி, அப்ப வெள்ளாரை என்று பார்த்தோம்னு சொன்னா இந்த இனப்பெருக்க உறுப்பை ஓடிகள் என்று சொல்லும். சரி, நிலத்துக்கு சமாந்தரமாக வளரக்கூடிய அந்த பகுதி ஓடிகள் என்று சொல்றோம். அடுத்த பாருங்க, இலிங்க முறை இனப்பெருக்க முறைக்கும் இலிங்க மில் முறை இனப்பெருக்க முறைக்கும் இடையிலான வேறுபாடு ஒன்று தெரிக. இலிங்க முறை இனப்பெருக்கம் என்று சொல்லிக்க அதுல ஆஹ் 2 பெற்றர் அங்கிகள் 2 அங்கிகள் பங்கு பெறும். இலிங்க மில் இனப்பெருக்க முறை என்றைக்குள்ள அது தனியான ஒரு பெற்றர் களத்துல நடக்கும். சரியா? ஒரு தனியான தாய்க்களம் ஒன்றில நடக்கும். அடுத்த வேறுபாடு இலிங்க மில்
இலிங்க முறை இனப்பெருக்கத்துல புணரிகள் தோற்றுவிக்கப்படும். இலிங்கமில் இனப்பெருக்கத்துல வந்து புணரிகள் தோற்றுவிக்கப்படாது. அடுத்த வந்து இலிங்க முறை இனப்பெருக்கத்துல வந்து கூர்ப்புரீதியான மாறுபாடு உள்ள புதிய எச்சங்கள், மாறல்களை கொண்ட எச்சங்கள் உருவாகும். இலிங்க மில்முறை இனப்பெருக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தாயே ஒத்த செய்கலங்கள் வந்து அதிக எண்ணிக்கையில உருவாகும். சரிதானே? அப்படிப்பட்ட வேறுபாடுகள்ல பொருத்தமான ஒன்று கொடுத்தீங்கன்னா அது சரி. அடுத்தது பெண்ணின பெருக்க தொகுதியில் விந்தும் முட்டையும் இணைந்து கருக்கட்டல் நடைபெறும் பகுதி. கருக்கட்டல் நடக்கிற பகுதி வந்து பலோப்பியன் குழாயில தான் கருக்கட்டல் நடக்கும். சரியா? பலோப்பியன் குழாய். அடுத்த கருக்கட்டப்பட்ட நுகம் கருப்பையின் அகத்தோலில் இணைந்து கொள்வது எவ்வாறு அழைக்கப்படும்? அதை வந்து உட்பதித்தல் என்று சொல்லுவோம். உட்பதித்தல். சீப்பா உயிரிகளை வேறு பிரித்து அறிவதற்கு பிறப்புரிமை இயல்புகள் முக்கியமானது. உயரமான பட்டாணி தாவரத்தை கேபிட்டல் டி எனவும் குட்டையான பட்டாணி தாவரத்தை ஸ்மால் டி எனவும் கொண்டு இனக்கலப்பு செய்த போது F1 தாவரங்கள், F1 முதலாவது மகட் சந்ததி, அந்த தாவரங்கள் அனைத்தும் நெட்டையனின் பெற்றோரின் பிறப்புரிமை அமைப்பை தெருக. F1ல வந்தது எல்லாமே நெட்டையா இருந்ததுன்னு சொன்னா பெற்றார் என்ற பிறப்புரிமை அமைப்பு தான் கேள்வி. தூய வழி உயரமான தாவரங்களும் தூய வழி குட்டையான தாவரங்களும் இனக்கலப்பு செய்யப்பட்டிருந்தா அது வந்து நெட்டையான தாவரங்கள் அங்க உருவாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. சரிதான், இதான் பிறப்புரிமை அமைப்பு. அடுத்து F1 பெற்றோர் தாவரம் என கொண்டு இனக்கலப்பு செய்த போது கிடைக்கும் F2 சந்ததியினை புனட் காட்டியின் மூலம் காட்டுக. புனட் சதுரம் அதன் மூலமா காட்டுட்டா. இப்ப இதுல வந்து F1 பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விளக்கப்படுத்துறதுல நீல பெண்ணால் எழுதுறேன், ரெட்டால் எழுதுறதான் அதுக்குரிய விடையா இருக்கு. சரியா? இதுல இந்த பெற்றார் சந்ததி தண்டைக்குள்ள F1 வாரது எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கேபிட்டல் டி சிமோல் டி இந்த பிறப்புரிமை அமைப்பு கொண்டதா இருக்கும். இதன் தோற்ற இயல்பு வந்து கேபிட்டல் டி ஆட்சி என்றபடியா ஜாவும் உயரமான தாவரங்களாக இருக்கு. இதுதான் F1 தாவரம். இப்ப F1 பெற்றோர் தாவரம் என கொண்டு இனக்கலப்பு செய்த போது கிடைக்கும் F2 சந்ததியை புனட்காட்டியின் மூலம் எழுதட்டாம். புனட்காட்டியன் சொல்லிக்க புனட் சதுரம். சரியா? இப்படி 9 பாக்ஸ் அமைப்பீங்கள். ஒன்று, ரெண்டு, மூன்று. இதுக்குள்ள புணரிகள் குறிப்பீங்க. விந்துக்களம் இப்படி போட்டா சூழ்கலம். இதுல பாருங்கோ F1 எல்லாமே கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதுல கேபிட்டல் டி, இங்க ஸ்மால் டி. அதே மாதிரி இந்த முட்டை கலத்துக்கு வந்து இங்க ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி. என்னன்னு சொன்னா இனக்கலப்பு செய்ய F1 தர F1 தான் இனக்கலப்பு செய்ய போகுது. இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேபிட்டல் டியும் சேரக்குள்ள இங்க F2 கேபிட்டல் டி என்று வரும். அது மாதிரி இந்த சிம்பிள் டீம் இந்த கேபிட்டல் டியும் சேரக்குள்ள கேபிட்டல் டி சிம்பிள் டி என்று வரும். ஆட்சியானதான் நாங்கள் முன்னுக்கு காட்டுற வளம். அது மாதிரி இதுல கேபிட்டல் டி இங்க சிம்பிள் டி, ஆகவே இங்க கேபிட்டல் டி சிம்பிள் டி. இதுல வந்து ரெண்டுமே சிமால் டி, ஆகவே ரெண்டும் சிம்பிள். இதுதான் புனட் சதுரம். இது அப்படியே காட்டினீங்கன்னா சரி 10 மார்க்ஸ் சரியான முறையில காட்டும். அடுத்த F2 சந்ததிகள் பிறப்புரிமை அமைப்புக்கு இடையே உள்ள விகிதத்தை தருக. F2 சந்ததியில பாத்தீங்கன்னா கேபிட்டல் டி வந்திருக்கு, கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்திருக்கு, அது மாதிரி ஸ்மால் டி வந்திருக்கு. பிறப்புரிமை அமைப்பு தான் எங்களை கேட்டது. கேபிட்டல் டில எத்தனை வந்திருக்கு? ஒன்று. கேபிட்டல் டி ஸ்மால் டில ரெண்டு வந்திருக்கு. அப்போ ஒன்று, ரெண்டு, ஸ்மால் டில பாத்தீங்கன்னா அது மூணு. ஒன்று, ரெண்டு, ஒன்று. இதான் பிறப்புரிமை அமைப்பு விகிதம். பிறப்புரிமை அமைப்பு எழுதி கீழே விகிதத்தையும் போட்டு காட்டினீங்கன்னா சரி. ரெண்டும் சரியா இருந்தா 2 மார்க்ஸ். அடுத்த பிறப்புரிமை தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் பின்வரும் துறைகளுக்கு உதாரணம் ஒவ்வொன்று தருக. விவசாயத்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் கேட்கப்பட்டிருக்கு. பிறப்புரிமை தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுற 2 சந்தர்ப்பங்கள் பெற்றிருக்கு. சரியா? மருத்துவத்துறைக்கும் விவசாயத்துறை. சரி, இதுல நீங்கள் பொருத்தமான ஏதாவது ஒன்று எழுதினீங்கன்னா சரி.
கலைநாசினிக்கு எதிர்ப்புடைய பயிர்கள், மேம்படுத்தப்பட்ட தாவரங்கள், விலங்குகள் உற்பத்தி செய்கிறது விவசாயத்துறை. சரி, அந்த பொன்னிற அரிசி உற்பத்தி, குளிருக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அந்த தக்காளி பேதங்கள், மற்ற அதிக அளவு பால் இறைச்சி தரக்கூடிய மாடுகள் அது. சரி, இதுக்குள்ள பரம்பரை மூலம் மாற்றியமைப்பு செய்யப்பட்ட பயிர்கள், இப்படி இதுக்குள்ள பொருத்தமானது எழுதியிருந்தீங்கன்னா சரி விவசாயத்துறைக்கு. அது மாதிரி மருத்துவத்துறை என்று சொல்லிக்க இந்த இன்சுலின், ஈக்குவலி பாக்டீரியா பயன்படுத்தி இன்சுலின் ஹோமோன் உற்பத்தி செய்யறது, மற்ற வளர்ச்சி ஹோமோன் பாக்டீரியாக்கள் மூலம் உற்பத்தி செய்யறது, மற்ற நுண்ணுயிர் கொல்லி உற்பத்தி. சரியா, மற்ற இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் மூலமா குற்றவாளி அடையாளம் காண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் மருத்துவத்துறைக்குள்ள வரும். சரி, அப்ப இதுக்குள்ள பொருத்தமானதை பார்த்து போட்டீங்கன்னா சரி. உதாரணம் 1 வீதம் தர சொல்லி கிடக்கு, ரெண்டுக்கும் பொருத்தமான ஒரு உதாரணங்கள் எழுதினா 2 மார்க்ஸ். அடுத்த பாருங்க, 6வது கேள்வி. இரும்பு உற்பத்தி செய்யும் உலையின் அமைப்பு படத்தில் காட்டப்படும். ரைட், கேள்விக்கு போவோம். இவ்வுலை எவ்வாறு அழைக்கப்படும்? இரும்பு உற்பத்தி செய்யப்படுற உலைக்கு வந்து ஊதுலை என்று சொல்லுவோம். சரியா, ஊதுலை. அடுத்து ஏபி மூலப்பொருட்களை பெயரிடுக. இரும்பு உற்பத்தியில வந்து இரும்புத்தாது, அதுதான் ஹெர்மடைட்னு சொல்லுவோம், Fe2O3. அதோட பயன்படுத்தப்படுற 2 மூலப்பொருட்கள் வந்து ஒன்று கற்கரி பயன்படுத்துவோம், மற்றது வந்து கல்சியம் கார்பனேட் பயன்படுத்தும். சரியா, சி அல்லது கற்கரி என்று போடுவீங்கள். அடுத்தது வந்து கல்சியம் கார்பனேட் அல்லது சுண்ணாம்பு கல் என்று போடும். அடுத்த இரும்புருவாகும் ரசாயன சமன்பாட்டை எழுது. இரும்புருவாகும் தெளிவா போட்டிருக்கு. இரும்புருவார சமன்பாடுண்டா ஹெர்மடைட் Fe2O3, அது காபனோரோட்சைட்டால தாழ்த்தப்பட்டு எங்களுக்கு இரும்பும் காபனீரோட்சைட்டும் வரும். இதான் இரும்புருவார சமன்பாடு. நம்மள சமன்பாடுக்குள்ள நீங்க சமன்பாட்டா கொடுக்கலாம். இது சமப்படுத்தி கொடுக்க சொன்னா கட்டாயம் சமப்படுத்த வேண்டும். சமப்படுத்துறது இங்க 3 போடுவீங்க, இங்க 3, இந்த மாதிரி இதுல 2 பேர். சரியா, 3, 2. தாக்கம் சரியன்னா தான் சரி, இல்லாட்டி பிள்ளை. மெக்னீசியம் பிரித்தெடுப்புக்கு இவ்வாறு உலை பயன்படுத்த முடியாமைக்கான காரணம் என்ன? மெக்னீசியம் வந்து மின் பகுப்பு, மெக்னீசியத்தின் தாக்குதிறன் உயர்வானது. சரியா, மெக்னீசியத்தின் தாக்குதிறன் உயர்வானது. ஆகவே மின் பகுப்பு மூலம் பிரித்தெடுக்கப்படும். மெக்னீசியத்தின் தாக்குதிறன் உயர்வானது, ஆகவே மின் பகுப்பு மூலம் பிரித்தெடுக்கப்படும் என்று போட்டாச்சு. அடுத்து, ஆய்வுக்கூடத்தில் ஐதரசன் வாயு தயாரிக்கும் போது மெக்னீசியத்துடன் சேர்க்கப்படும் ரசாயன பதார்த்தம். பொதுவாக ஐதரசனை விட தாக்குதிறன் கூடிய உலோகம் ஒன்றோட ஐதான அமிலங்களை சேர்த்தோம்னு சொன்னால் அங்க ஐதரசன் வாயு உருவாகும். அப்ப இதுல நீங்கள் HCl போடலாம், ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போடலாம், அல்லது சல்பூரிக் அமிலம் போடலாம், H2SO4 போடலாம். ரெண்டுல பொருத்தமான ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னா ஒரு mix. அடுத்த, கார்பனீர் ஆக்சைடு ஆய்வுக்கூடத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய வாயுவாகும். கார்பனீர் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு ஆகியவற்றில் உள்ள பிணைப்பு வகைகளை குறிப்பிடும். கார்பனீர் ஆக்சைடில் உள்ளது வந்து பங்கீட்டு விலப்பிணை. சரியா, கார்பனீர் ஆக்சைடுல உள்ளது பங்கீட்டு விலப்பிணை. மெக்னீசியம் ஆக்சைடில் உள்ளது பாத்தீங்கன்னு சொன்னா, மெக்னீசியம் என்றது உலோகம், ஒட்சன் என்றது அல்லுலோகம், அதுக்கு இடையில உருவாகிற அயன். மெக்னீசியம் இலத்திரனை இழந்து நேர் அயன் உருவாக்கும், ஒட்சன் இலத்திரனை ஏற்று மர அயன் உருவாக்கும், அந்த அயன்களுக்கு இடையில உருவாகிற அயன். அடுத்து CO2 லூயிஸ் கட்டமைப்பை வரைக்கும். சரியா, CO2 லூயிஸ் கட்டமைப்பு. இல்ல ஹிர்ரன் பாருங்க, ஒரு கார்பன் 2 ஒட்சனோட பிணைப்பில் ஈடுபடும். கார்பன் ஈட்டோட்ல 4 இலத்திரங்கள் இருக்கு. 4ஆம் கூட்டம் 4 இலத்திரங்கள் இருக்கும். உறுதியடைய 4 தேவை. ஒட்சன் ஈட்டோட்ல 6 இருக்கு. ஒட்சனுக்கு 2 தேவை. அப்ப இங்க கார்பன் வந்து 2 இலத்திரன்களை ஒட்சனோட பங்கிடும், மற்ற 2 இலத்திரன்களை இந்த ஒட்சனோட பங்கிடும். அப்போ ஒட்சிசனம் 6 இலத்திரன்களை தான் 4 வச்சுக்கொண்டு மற்ற 2 இலத்திரனையும் யாரோட பங்கிடுவார்? கார்பனோட பங்கிடுவார். கார்பனுக்கும் ஒட்சனுக்கும் இடையில மொத்தம் 2 சோடி இலத்திரங்கள் பங்கிடப்படும். அதை நாங்க 2 கோட்டால காட்டுறோம். அது மாதிரி தான் நீங்க 2 சோடி இலத்திரங்களுடைய 2 கோட்டால காட்டுறது. பிணைப்பில் ஈடுபடாமல் இருக்கிறவைய தனிச்சோடி, அதை வந்து நாங்கள் புள்ளிக்கோட்டால காட்டுறோம். சரி, அதான் லூயிஸின் கட்டமைப்பு. அடுத்த, NaCl மற்றும் CO2 ஆகியவற்றின் பௌதிக இயல்புகளை 1 வீதம் தருக. NaCl என்றது வந்து ஒரு உப்பு. அதன் பௌதிக இயல்பு பார்த்தீங்கன்னு சொன்னா அயன் பிணைப்பு சம்பந்தமா எழுதலாம் என்ன.
அறை வெப்பநிலையில் திண்மமாக காணப்படும். CO2 வந்து அறை வெப்பநிலையில் வாயுவாக காணப்படும். அடுத்து NaCl உருகுநிலை கொதிநிலை உயர்வானது. CO2 உருகுநிலை கொதிநிலை குறைவானது. NaCl திரவம் அல்லது உருகிய நிலையில மின்ன கடத்தும். CO2 வந்து மின்ன கடத்தாது. சரி, எப்படி ஏதாவது பொருத்தமான ஒன்று ஒவ்வொரு உதாரணம் கொடுத்தீங்கன்னா சரி, ஒவ்வொரு பௌதிக இயல்பு கொடுத்தீங்கன்னா சரி. எப்படி பார்க்கணும்னா NaCl வந்து ஒரு அயன் பிணைப்பு, CO2 வந்து ஒரு பங்கீட்டு வெப்பப்பிணைப்பு. அயன் பிணைப்புக்கும் பங்கீட்டு வெப்பப்பிணைப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள்ல பொருத்தமான ஒரு வேறுபாடு கொடுத்தீங்கன்னா சரி. சரி, உதாரணம் கொண்ட காட்டுறேன். இந்த NaCl அன்னைக்கு ஒன்று கொண்ட எதிரான ஏற்றம் பெற்ற அயன்களான பெரும்பாலும் திண்மமாக காணப்படும். உயர் உருகுநிலை, உயர் கொதிநிலை. இந்த பெரும்பாலான அயன் பிணைப்பு சேர்வுகள் நீரில கரை. சோடியம் குளோரைடு உப்பு நீரில கரை. அது மாதிரி பங்கீட்டு வள சேர்வைக்கு இடப்பட்ட வேறுபாடு இதை CO2 கொடுக்கும். சரியா? அடுத்தது பாருங்க, சி பார்ட். ரசாயனவியலில் மூலகங்களையும் சேர்வைகளையும் அளவிடப்படும் சேர்வைகளும் அளவிடப்படும் என்ற ஒரு விஷயமா தந்திருக்கணும். அடுத்தது பதார்த்தங்களை அளவிடும் பதார்த்தங்களின் அளவை அளவிடும் நியம அல. அது வந்து சரியா? அடுத்து அவ்விலகை விளக்கு மூல என்ன என்னன்னு சொல்லி விளக்கட்டாம். அதுக்கு சரியான விரைவிலக்கணம் வந்து 12C6 சமதானி அணுவின் திணிவின் திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட 12 கிராம் காவனில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை 6.02 தர 1023 ஆகும். அப்பெருமானம் ஒரு மூல் எனப்படும். அல்லது அப்பெருமானத்தின் எண்ணிக்கைக்கு சமனான பதார்த்தத்தின் அளவு ஒரு மூல் எனப்படும். சரி. சரியா? 12C6 சமதானி அணுவின் திணிவின் 12 கிராம் திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட 12 கிராம் காவனில் அடங்கியுள்ள அணுக்களின் எண்ணிக்கை 6.02 தர 1023 ஆகும். இப்பெருமானமானது ஒரு மூலுக்கு சமம். அடுத்த கல்சியம் கார்பனேட்டின் சார் மூலக்கூறு திணிவை கணிக்கட்டாம். CaCO3 கல்சியத்தின் சாரண திணிவு 40, கார்பன் 12, ஒட்சன் 16, மொத்தம் 3 இருக்கிறபடியா 3ஆல பெருக்குவோம். 40, 12, 16 தரம் 3, 48 தரம் 100, 2 போட்டா சரி. சார் மூலக்கூறு திணிவு தான் கேட்டது, அழகு இல்ல. 102 போட்டா சரி. சரியா? 100. அடுத்த 10 கிராம் கல்சியம் கார்பனேட்டில் காணப்படும் மூலக்கூறுகள் எத்தனை? 100 கிராம் கல்சியம் கார்பனேட்டில் காணப்படுகின்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பார்த்துக்கிட்டா 6.02 தர 1023 பேர். இப்ப எங்களை கேட்டது 10 கிராம் இல்லோ. அப்ப 100 கிராமிலை 6.02 தர 1023 காணப்பட்டால் 10 கிராமில் எவ்வளவு? 100 மேல் 10. சரி, அதாவது 10 ஒன்று தசம் ஒன்றால பெருக்கி விட்டோம்னா சரி. இதுக்கெல்லாம் வசனம் எழுதி செய். ஏழாவது கேள்வியை பார்ப்போம். சீரான வேகத்துடன் பயணம் செய்த வண்டி ஒன்று பாதையில் மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்த காரணத்தினால் தடுப்பு பிரயோகித்து நிறுத்த வேண்டி ஏற்பட்டது. அதற்கான வேக நேர வரைவு வரைபடத்தில் தரப்பட்டுள்ளது. சரி, இங்க பாருங்க. 20 செகண்ட் இங்க எக்ஸ் அச்சுல நேரம் காட்டப்பட்டிருக்கு, y அச்சுல வேகம் மீட்டர் செகண்ட் -12 வேகம் காட்டப்பட்டிருக்கு. முதல் 20 செகண்ட்களும் 15 மீட்டர் per செகண்ட் சீரான வேகத்தோட பயணிக்குது. பிறகு பாதையில் ஒரு மரம் சரிஞ்சு விழுந்திருக்கு. அப்ப அதை பார்த்துட்டு அதுல தடுப்பு பிரயோகித்து
நிறுத்த வேண்டி ஏற்படுது. அப்ப அடுத்த இறுதி 5 செகண்ட்கள் பார்த்தீங்கன்னா சீராக அமர்முடுக்கி சீராக அந்த வேகம் குறைஞ்சு ஓய்வுக்கு வருது. அதான் இந்த வரைவில் காட்டப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி வண்டியின் உயர் வேகம் அவ்வளவு? படத்தை பார்த்து போடுவீங்க. பாத்தீங்கன்னு சொன்னா 15 மீட்டர் per செகண்ட், அதை தாண்டி போகுது. சரி, அப்ப வண்டியின் உயர் வேகம் எவ்வளவுண்டா 15 மீட்டர்/செகண்ட் -1 அலகோட கொடுக்கும். அடுத்த 0 to 20 செகண்ட் வரையில் எவ்வாறு இயங்கியுள்ளது என்றா மாறா வேகம். சரியா, மாறா வேகத்துடன் இயங்கியுள்ளது அல்லது சீரான வேகத்துடன் இயங்கியுள்ளது. இயக்கத்தின் அமர்முடுதலை காண்க. அமர்முடுதல் என்றது இறுதி 5 செகண்ட்ல நடக்கும். அமர்முடலுக்கு தனியா சமன்பாடு இல்ல பிள்ளைகள். ஏர் முடுதலை போட்டுட்டு அது நம்ம மறைப்பெருமானம் தான் அமர்முடுதல். இப்ப ஏர் முடுதல் காண்றதுக்கு இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம், அதான் அமர்முடுதல். ஏர் முடுதல் இறுதி வேகம் பாத்தீங்கன்னா 25வது செகண்ட்ல வேகம் 0க்கு வருது. ஆரம்ப வேகம் 15 மீட்டர்/செகண்டோட பயணிச்சிருக்குது. அமர்முடுவதுக்கு அடுத்த நேரம் பாத்தீங்கன்னா 25ல 20 கழிச்சா 5 வரும். இப்ப மறை 15ன் கீழ் 5 வரும். சுருக்கினால் மறை 3ன்றது ஏர் முடுதல். ஆகவே அமர்முடுகல் என்று எழுதி, சரி அப்படி நான் போட்ட மாதிரி எழுது. அமர்முடுகல் சமன் 3 மீட்டர்/செகண்ட் -2. சரி, அமர்முடுகல் சமன் 3 மீட்டர்/செகண்ட் -2 அது கொடுத்தாச்சு. சரியா, ஆர்முடுகலன் மறைமுடு அமர்முடுகல் என்று எழுதி 3 மீட்டர்/செகண்ட் -2 வந்து கொடுக்கும். சரிதானே, அமர்முடுகல் மறை போட தேவையில்லை. அமர்முடுகல் வேகத்தை வீதம் தானே அமர்முடுகல், அதை போட்டா சரி. அடுத்த கேள்வி, அமர்முடுகலை காண்ப ஒரு மார்க்ஸ். சரி, தடுப்பு பிரயோகிக்கப்பட்டது முதல் ஓய்வுக்கு வரும் வரையில் இயங்கிய தூரம். தடுப்பு பிரயோகிக்கப்பட்டது முதல் ஓய்வுக்கு வரும் வரையில் என்று சொன்னா இந்த இறுதி 5 செகண்ட்கள் இயங்கிய தூரம் தான் கேட்டு. ஒரு வேக நேர வரைவை வச்சுக்கொண்டு தூரம் கேட்டா இந்த வேக நேர வரைவை எக்ஸச்சோடு அடைக்கிற பரப்பு உங்களுக்கு தூரத்தை தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த முக்கோணத்தின் பரப்பை கண்டமன்ற. சரி, சரியா, முக்கோணத்தின் பரப்பை காண்றதுக்குரிய சமன்பாடு அரைதர அடிக்கு பதிலாக இங்க விழாம் 5, செங்குத்தியறதுக்கு பதிலாக விழாம் இவ்வளவு 15. சுருக்கினீங்களா? சரி, 15 × 5 75 வரும். 75 × 10 சுருக்குங்க. 3 6 37.5 மீட்டர். சரி, 37.5. அடுத்து ஆரம்பம் முதல் சீரான வேகத்துடன் வண்டி 25 செகண்ட் வரை பயணம் செய்திருந்தால் சென்ற முழு தூரம் என்ன? ஆரம்பம் முதல் சீரான வேகத்தோடையே 25 செகண்ட் வரை பயணம் செய்திருந்தால் சென்ற முழு தூரம். அப்ப எப்படி கிராஃப் பெறும்? சரி, வேற கலர் பேனியால காட்டுறேன் பாருங்க. பச்சை கலரால காட்டுறேன். 25க்கும் அதே வேகத்தோட தான் பயணம் செய்யுதுன்னு சொன்னா இந்த வரைவு இப்படி குறையாது. எப்படியே நேரா வந்துருக்கு. அப்ப இப்ப இந்த வரைவு எக்ஸச்சோட அடைக்கிற பரப்பு ஒரு செவ்வக பரப்புக்கு சமன். அப்ப செவ்வக பரப்பை கண்டோம்னா அது என்னதுக்கு சமனாயிருக்கும்? தூரத்துக்கு சமனாயிருக்கும். சரி, அப்ப நீளந்திர அகலம் தானே, இவ்வளவு 15, அகலம் 15, நீளம் பாத்தீங்கன்னா இவ்வளவு 25. 15 25 பிரிக்கும். சரி, 15 75 மீட்டர் 30 175 மீட்டர். சரி, 2 மார்க்ஸ். செவ்வகத்தின பரப்பில பிரதிடுறதுக்கு ஒரு மார்க்ஸ், அலகோட விட இருந்தா ஒரு மார்க்ஸ். அடுத்தது, மாணவர் குழு ஒன்று ஆய்வுக்கூடத்தில் மேற்கொண்ட செயற்பாடு படத்தில் காட்டப்பட்டு. ஒரு நியூட்டன் திராசு கட்டி தொங்கவிடப்பட்டிருக்குது. நடுவுக்குள்ள ஒரு த்ரொல்லி ஒன்று இருக்கு. ஏயிலும் பியிலும் சமனான 10 நியூட்டன் விசைகள் தொங்க விடப்பட்டால் கிடைக்கும் அவதானம் யாது? அண்டா த்ரொல்லி அசையாது. சம விசைகள் என்ன நடக்கும்? த்ரொல்லி அசையாது. த்ரொல்லி இயங்காது அல்லது சமநிலையில் காணப்படும். த்ரொல்லி ஓய்வில் இருக்கும். அப்படி ஏதாவது பொருத்தமா போட்டீங்கன்னா சரி. அடுத்த ஏயில் 10 நியூட்டனும் பியில் 5 நியூட்டனும் பிரயோகிக்கப்பட்டால் அவதானம் என்ன? அந்த விளைவு விசை ஏயை நோக்கி தொழிற்படும். அப்ப த்ரொல்லி இந்த பக்கம் அசை. சரியா, த்ரொல்லியானது இந்த திசையில் அசை. மேற்கு திசை நோக்கி அசை. ஏன்னா டெய்ல தான் எனக்கு கூட விசை. மேற்கு திசை நோக்கி அசை. அவதானத்துக்கு மேற்கு திசை நோக்கி அசையும் என்று போடுவீங்கள்.
இதன் போது விளைவுள் விசை எவ்வளவுன்னு சொன்னா ஏல தாக்குறது 10, பியில தாக்குறது வந்து 5, கழிச்சு விட்டோம்னா 5 நிமிடம் தான் விளைவு விசையா இருக்கு மேற்கு நோக்கி தாக்கும். ஒரே நேர்கோட்டில் விளைவு விசை பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் ஒன்று உதாரணம் தருக என்று சொன்னா உண்டு. இழையில் கட்டி தொங்க விடப்பட்ட பந்து அல்லது மேசை மீது வைக்கப்பட்ட மேற்பரப்பு ஒன்றின் மீது வைக்கப்பட்ட ஒரு பொருள். சரி, இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில விளைவு விசை பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பமாக இருக்கு. அடுத்த உருக்களில் விளைவு விசை எவ்வளவாம்? இதுல பாத்தீங்கன்னா 5 நியூட்டன் 5 நியூட்டன் ஒரே திசையில தொழிற்படுறபடியா விளைவு விசை வந்து 10 நியூட்டன் 2 பேர். இங்க ஒரு திசையில 15 5 தாக்குது. ஆகவே இந்த பக்கம் விளைவுள் 20 நியூட்டன் 2 பேரும். இதுக்கு எதிர்ப்பக்கம் 10 நியூட்டன். ஆகவே விளைவுள் காண்றதுக்கு கழிக்கும். பெரிய விசை 20, சின்ன விசை 10, கழிச்சு விட்டோம்னா 10 நியூட்டன். எந்த பக்கம் தாக்கும்? இந்த பக்கம் தான். இந்த 10 நியூட்டன் அங்க தாக்கும் இந்த பக்கம். அடுத்த சாய்வான 3 விசைகள் தாக்கி ஓய்வில் உள்ள சந்தர்ப்பம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளி. சட்டமிடப்பட்ட படத்தின் நிறை WI உருவை எமது விடைத்தாளில் பிரதி செய்து ஏனைய விசைகள் இரண்டு F1 F2 என குறித்து காட்டும். W நிறை கீழ் நோக்கி தாக்கும். இழுவிசை வந்து ஆணியை நோக்கி இருக்கு. இதை F1 என்று குறிச்சிங்கன்னு சொன்னா ஆணியை நோக்கி மற்ற விசை இதை F2 என்று குறிப்பீங்க. அடுத்து இவ்வாறான சந்தர்ப்பத்தில் விசைகளை சமநிலைப்படுத்துவதற்கு தேவையான நிபந்தனைகள் ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து முதல் ரெண்டு விசைகள் ஏதாவது ரெண்டு விசைகள விளைவுள் விசை மூன்றாவது விசைக்கு பெருமனில் சமனாகவும் திசையில் எதிராகவும் அமைதல் வேண்டும். அது ஒரு நிபந்தனை. அடுத்த வந்து மூன்று விசைகளினதும் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்க வேண்டும். மற்ற மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் இருக்கும். சரி, இதுல பொருத்தமான ரெண்டு கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்த சமாந்திர மூன்று விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் இருப்பதற்கு தேவையான நிபந்தனைகள் இரண்டு. சமாந்திர மண்டைக்குள்ள இப்படி ஒரு ஊஞ்சல்ல ஆடுற பிள்ளை. ஊஞ்சல் நிறை கீழ் நோக்கி தாக்கும். இழுவிசை வந்து மேல் நோக்கி இருக்கு. இதுக்கு அப்படி கொடுப்போம்னு சொன்னா ரெண்டு விசைகளின் விளைவுகளின் கூட்டுத்தொகை மூன்றாவது விசைக்கு ரெண்டு விசைகளின் கூட்டுத்தொகை அல்லது விளைவுள் மூன்றாவது விசைக்கு பெருமனில் சமனாகவும் திசையில் எதிராகவும் இருக்க வேண்டும். ஒரே தளத்தில் காணப்படல் வேண்டும். சரியா, அப்படி போட்டீங்கன்னா சரி. எட்டாவது, கொழுப்பமிலமும் கிளிசரோலும் இணைவதால் உருவாகும் உயிரியல் மூலம் ரெண்டு இணைகிறதால வாரது லிப்பிட். அடுத்த உயிரங்கிகளின் பிறப்புரிமை தகவல்களை சேமித்து வைத்துள்ள உயிரியல் மூலம் அது வந்து நியூக்ளிக் அமிலம் அல்லது டிஎன்ஏ என்று போட்டாலும் சரி. வைரஸ்ல ஆர்என்ஏயும் சேமிச்சு வைப்பேன். ஆர்என்ஏயின் கட்டமைப்பில ரைபோ நியூக்ளியோரைட். சரியா, ரைபோ கட்டமைப்பில தான் கேட்டது. ரைபோ நியூக்ளியோரைட் தான் ஆர்என்ஏ என்ற கட்டமைப்பில. புரதத்தை இனங்காண பயன்படுத்தப்படும் பையூரேட் சோதனைக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பதார்த்தம் ஒன்றிருக்கு. ரெண்டு பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படுது. ஒன்று வந்து செப்பு சல்பேட்டு, அடுத்த வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. ரெண்டு சேர்ந்ததான் பையூரேட் கரைசல். இதுல ஏதாவது ஒன்று சரியா போட்டிருந்தீங்கன்னா சரி. இரும்பின் குறைபாட்டு அறிகுறி ஒன்றை தெரிவிக்க குருதி சோகை அப்படி இரும்பின் பொருத்தமான குறைபாடு ஒன்றை போட்டீங்கன்னா சரி. கோபால்ட் குளோரைட்டில் நினைக்கப்பட்டு உலர்த்தப்பட்ட வடிதால் நீர் சேர்க்கப்படும் போது எவ்வர்ணத்தை காட்டும். கோபால்ட் குளோரைட்டு தான் நீல நிறமானது. நீர் சேர்க்கப்பட்ட இளஞ்சிவப்பாக மாறும். பிறப்புரிமை நோய் ஒன்றை பிறப்புரிமை நோய் என்று சொல்லிக்க சிவப்பு பச்சை நிறக்குருடு, குருதியுரையா நோய். குருதியுரையா நோயை ஹீமோபீலியான்னு சொல்லுவோம். சரியா, மற்றது விகாரம், ஆஹ் வேறு என்ன அந்த அல்பினிசம் வெளிறல். சரியா, அடுத்த இரத்த உறவு உள்ளவர்கள் திருமணம் செய்தால் பிறப்புரிமை நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இதனை விளக்கு கண்டா. இரத்த உறவு உள்ள உறவினர்கள் திருமணம் செய்யும் போது பின்னடைவாக காணப்படுகின்ற பரம்பரை அலகுகள் வெளிக்காட்டப்படுவதால் நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகம் என்று போட்டாச்சு. சரியா, பின்னடைவாக காணப்படும் பரம்பரை அலகுகள் வெளிக்காட்டப்படுவதால் அல்லது வெளிக்காட்டப்படுமாயின் நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் அதிகம் என்று போட்டாச்சு.
அடுத்த பிறப்புரிமை தொழில்நுட்பத்தினால் ஏற்படும் பாதிப்புன்ற தீங்குகள். சரியா? தீங்கண்டைக்குள்ள உண்டு சமூக நெறிப்பிறழ்வுகள் சொல்லலாம். சரியா? மற்றது உகந்த பொருத்தமானவாறு பயன்படுத்தாட்டி தீங்குகள் அதிகம், தீய விளைவுகள் ஏற்படும். அப்படி ஏதாவது பொருத்தமான காரணி போட்டு கிடைச்சு. அடுத்த பாருங்க, திட்டமற்ற வடிவத்தை கொண்ட கல் ஒன்று வளியில நிறை 20 நியூட்டன், அது உண்மை நிறை 20 நியூட்டன். நீரில் அமிழ்த்தும் போது தோற்ற நிறை 16 நியூட்டனாக இருந்தது. நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் ஸ்திரீ. கல்லுக்கு நீரினால் ஏற்படுத்தப்படும் மேலுதைப்பு எவ்வளவு? உண்மை நிறை 20, தோற்ற நிறை 16, மிச்சினது மேலுதைப்பா இருக்கும். ஆகவே மேலுதைப்பு 4 நியூட்டன். கல்லினால் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைய எவ்வளவு? ஆர்க்கிமிடிஸின் விதிப்படி ஒரு பாய்மம் ஒன்றுக்குள்ள பகுதியாகவோ அல்லது முழுமையாக ஒரு பொருள் அமிழ்த்தப்படும் போது பொருளால் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறை அல்லது பாய்மத்தின் நிறை பாய்மத்தால் பொருளுக்கு வழங்கப்பட்ட மேலுதைப்புக்கு சமனாக இருக்கு. மேலுதைப்பு 4 நியூட்டன் என்றால் நீரின் நிறையும் அவ்வளவு 4 நியூட்டன். அடுத்த, வெளியேறிய நீரின் கனவளவு ஜாஸ். வெளியேறிய நீரின் கனவளவு இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் வெளியேறின நீரின் நிற தெரியும் 4 நியூட்டன். அவை அதை வச்சுக்கொண்டு கனவளவை காணலாம். பி ரோ ஜி சமனாயிருக்கு. ரோன்றது நீரின் அடர்த்தி 1000, உயிர் பெயர்முதல் 10. ஆகவே வி வரும் 4 கீழ் 1000 வரும். சுருகினா 4 தர 10⁻⁴ மீட்டர் கியூப். இதான் நீரின் கனவளம். அது மாதிரி கல்லின் அடர்த்தி. கல்லின் அடர்த்தியான கல்லின் உண்மை நிறைய எவ்வளவு? 20 நியூட்டன். கல்லின் கனவளவு சமனான நீர் கனவளவு வெளியேறப்படும். அப்ப கல்லின் கனவளவு 4 தர 10⁻⁴ என்று எடுக்கலாம். கல்லின் அடர்த்தி தான் கேள்வி. ஜி 10. இந்த சைவரையும் இந்த சைவரையும் வெட்டி விடலாம். இப்ப ரோ வெறும் இது 2 கீழ் பெருக்கிற 4 தர 10⁻⁴ அங்க போய் பிரிக்கும். 10⁻⁴ மேல போக 2 தர 10⁻⁴ வரும். இல்லைண்ணா சுருக்கினா நான் 520 5000 5000 கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? கல்லின் அடர்த்தி 5000 கிலோகிராம் மீட்டர். அடுத்து, ஏபிசி திரவங்களின் நீரமானி இடப்பட்ட போது நீரமானி அமிழ்ந்துள்ள ஆழங்கள் கீழே தரப்பட்டு 10, 7, 11. அதிகம் அடர்த்தி கொண்ட திரவம் இது. குறைவாக அமிழ்ந்திருக்கிறது தான் அடர்த்தி கூடியதா இருக்கு. 7 சென்டிமீட்டர் தான் குறைவு. அப்ப அடர்த்தி கூடியது பி. அன்றாட வாழ்வில் நீரமானி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் ஒன்று தெரிகின்ற திரவங்களின் அடர்த்தி அளப்பதற்கு பயன்படும். ரப்பர் பாலின் அடர்த்தி அளக்கிறதுக்கு பயன்படும். குடிபான வகைகளில் உள்ள மதுசாரத்தின் அளவை அளப்பதற்கு பயன்படும். சவர் நீர் அடர்த்தி அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். அல்லது திரவங்கள் அல்லது கரைசல்களின் அடர்த்தி அளக்க பயன்படும் என்று போட்டாலே சரி. திரவங்கள் அல்லது கரைசல்களின் அடர்த்தி அளவிட பயன்படும் போட்டாலே சரி. திரவ அமுக்க மூடுகடத்தில் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் ஒன்று தெரியும். இந்த வாகன உயர்த்திகள், சரி தானே, வாகனங்களோட சில்ல மாத்திர அந்த திரவ நீரியல் அமுக்க ஜாக்குகள், அதுகள் ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னா ஓகே. அடுத்து, தாக்க வீதம் துணிவதற்கு 1 மூல் டெசிமீட்டர் -3 சரிவு கொண்ட HCl 50 மில்லிலிட்டர் 3 குடுவைகளின் உள்ளும் விடப்படுகிறது. XY செட் ஆகிய 3 தொகுதியினாலும் ஒப்பிடப்படும் தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 2. முதலாவது பாருங்க, கல்சியம் கார்பனேட் உண்டு. இரண்டாவதுல கல்சியம் கார்பனேட் தூள். வெப்பநிலைகள் 2லையும் சமம். முதலாவதுலையும் 2வதுலையும் ஒப்பிடப்படுற காரணி எதென்று கேட்டார். சரி, அதாவது எக்ஸிலையும் வையிலையும் ஒப்பிடப்படுற காரணி வந்து தாக்கிகளின் தாக்கம் ஏற்படும் அல்லது தாக்கிகளின் பௌதீக நிலை போட்டா சரி. அதே மாதிரி எக்ஸையும் சட்டையும் எடுத்தீங்கன்னா எக்ஸில கல்சியம் கார்பனேட் உண்டு, சட்டிலையும் கல்சியம் கார்பனேட் உண்டு.
ஆனா எக்ஸின் வெப்பன்ல 30, செட்டின் வெப்பன்ல 60. சரி, அப்ப எக்ஸையும் செட்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் எந்த காரணியை பரிசோதிக்கலாம்? தாக்கம் நடைபெறும் வெப்பநிலையை பரிசோதிக்கலாம். இப்படி தெளிவா எழுதியிருந்தீங்கன்னா சரி. ஒன்று தாக்கம் ஏற்படுறப்ப அடுத்தது வந்து வெப்பநிலை. சரியா? தாக்கம் ஏற்படுறப்ப கம வெப்பநிலை என்று போட்டா சரி. 2 மார்க்ஸ். எக்ஸ் வைகளில் தாக்க வீதத்தை கண்டறிய பயன்படுத்திய அவதானங்கள் அது. கண்டா உருவான தாக்கமடைந்த கல்சியம் கார்பனேட்டின் அளவு அல்லது உருவாகிய வாய்க்குமிழிகளின் அளவு. சரிதானே? தாக்கமடைந்த கல்சியம் கார்பனேட்டின் அளவு அல்லது விரியமாகிய கல்சியம் கார்பனேட்டின் அளவு அல்லது உருவாகிய வாய்க்குமிழிகளின் கனவளவு. சரி, அதை வச்சுக்கொண்டு தாக்கு வீதத்தை துணியும். மேலே கூறிய காரணிகளை தவிர தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் வேறு இரு காரணிகளை குறிப்பிடும். தாக்கம் ஏற்பரப்பு வெப்பநிலை சொல்லிட்டேன். வேற இரு காரணிகள் என்ற தாக்கிகளினுடைய செறிவு சொல்லலாம். தாக்கிகளினுடைய செறிவு ஊக்கி சொல்லலாம். சரியா? அடுத்த ஏ தொடக்கம் ஐ வரைக்கும் 20 மூலகங்களில் அடுத்து வரும் மூலகங்கள் அடுத்தடுத்த கூட்டங்களா இருக்கு. இவை மூலகங்கள நியம குறியீடுகள் அல்ல. எஃப் என்பது ஆவர்த்தன அட்டவணையில் அதிக மின்னேற்தன்மை கொண்டது. அப்ப எஃப் வந்து கட்டாயம் என்னவா இருக்கும்? குளோரினா தான் இருக்கும். குளோரின் தான் அதிக மின்னேற்தன்மை கொண்டது. அதை வச்சுக்கொண்டு மிச்சத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் வந்து குளோரினுக்கு அடுத்தது என்ன வரும்? நம்பர் ஆஃப் நியம். அப்ப ஜி என்றது நியோ, ஹெச் என்றது சோடியம், ஐ என்றது மெக்னீசியம், இது குளோரின். குளோரினுக்கு முன்னால சொல்லுங்க அப்ப என்ன வரும்? ஒட்சிசன், நைதரசன். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ. இவ்வளவுதான் விஷயம். ஜியின் இலத்திரன் நிலையமைப்பு எழுது. ஜி என்றது வந்து நியோ. நியோண்ட இலத்திரன் நிலையமைப்பு என்ன? 2,8. இம்மூலகங்களில் வலுவளவு ஒன்றை கொண்ட மூலம் ஒன்றென்று சொன்னா 2 பேர் கொண்டிருக்கலாம். ஒன்று வந்து ஏழாங்கூட்ட மூலகம் கொண்ட கொண்டிருக்கலாம் அல்லது முதலாங்கூட்ட மூலகமும் கொண்ட கொண்டிருக்கலாம். சரி, இப்ப இதுல முதலாங்கூட்ட மூலகம் வந்து சோடியம். சோடியத்தை காட்டுற குறியீடு இது H அல்லது ஏழாங்கூட்ட மூலத்தையும் போடலாம். ஏழாம் அதில் வலுவளவும் ஒன்று. H அல்லது F என்று போட்டீங்கன்னா சரி. ஏக்கம் F என்னும் மூலங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் சூத்திரத்தை எழுதுக. வலுவளவை பார்ப்போம். இந்த வலுவளவு பார்த்தீங்கன்னா பெரிலியம் என்றபடியே அது இணையாங்கூட்டம், 2ஆங்கூட்டம், வலுவளவு 2. எஃப் இந்த வலுவளவு 7ஆங்கூட்டம் தான். மாறி போட்ட மண்டை கொண்டு போகும். எஃப்க்கு 2 பேரும் AF2 வந்து மிக குறைந்த அயனாக்கல் சக்தி கொண்ட மூலம். மிக குறைந்த அயனாக்க சக்தி கொண்டது வந்து முதலாங்கூட்ட மூலகம். இதுல உள்ள முதலாங்கூட்ட மூலகம் வந்து H. மூலகம் I ஆனது ஐதான் எச்சியலுடன் தாக்கம் புரியும் தாக்கத்துக்கான ஈடு செய்த ரசாயன சமன்பாட்டை தரும். மூலம் ஐ எண்டைக்குள்ள மெக்னீசியம். மெக்னீசியத்தை மனதில் வச்சு கொண்டு போடும். மெக்னீசியம் HCl தாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னால் மெக்னீசியம் குளோரைட் வரும். ICl2. இரண்ட மெக்னீசியத்தின் வலுவளவில் அங்க அளவு போகும். அதோட ஐதரசன் வாயு. சரி, மெக்னீசியம் குளோரைட்டும் ஐதரசன் வாயு போட்டாச்சு. படத்துல மின்சுற்று ஒன்று காட்டப்பட்டுள்ளது. ஆழி மூடப்பட நிலையில் பின்வரும் வினாக்களுக்கு விடைதட்டாம். சரிதானே? மின்சுற்றில் உள்ள குறைபாடு பாத்தீங்கன்னு சொன்னா ஆம்பியர் மானி பொருத்தப்பட்டிருக்கிறது பிள்ளை. ஆம்பியர் மானி எப்பவும் சுற்றில தொடர் நிலையில தான் இணைக்கப்படும். ஆனா இங்க சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. அதான் இதுல உள்ள பிழை. மின்சுற்றில் உள்ள குறைபாடு என்னன்னு சொன்னா ஆம்பியர் மானி தொடுக்கப்பட்டுள்ள விதம். ஆம்பியர் மானி தொடுக்கப்பட்டுள்ள விதம் என்று கூட்டாச்சு. அல்லது ஆம்பியர் மானி சமாந்தரமாக தொடுக்கப்பட்டுள்ளது, அது தவறானது. சரி, ஆம்பியர் மானியின் வாசிப்பு அதிகமாக காணப்படுவதற்கான காரணம் ஆம்பியர் மானியின் வாசிப்பு இதுல பொருத்தி இருந்தா இதனோட வார மின்னோட்டத்தை தான் வாசிக்கும். ஆனா இப்ப வார கரண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள தடை இருக்கிறபடியே ஆம்பியர் மானியினோட தான் முழு கரண்டும் போகும். அதால ஆம்பியர் மானியின் வாசிப்பு அதிகமாக இருக்கு. சரி, ஆம்பியர் மானி சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளமையினால் பாய் மின்னோட்டமானது ஆம்பியர் மானி உள்ள இணைப்பினூடாக அதிக அளவில் செல்லும்.
ஆகவே ஆம்பியர்மானியின் வாசிப்பும் கூடுதலாக காணப்படும். சரி. வோல்ட்டுமானி அணைத்து பொருத்தமான சுற்றை விடைத்தாளில் வரைக. ரெண்டா இவற்றை அழுத்த வேறுபாடு தான் அளக்க போறோம். இந்த இடத்துல வோல்ட்டுமானியை போட்டீங்க. சரி. சமாந்திரமாக காட்டுவீங்க. இந்த ஆம்பியர்மானி அழிச்சு போட்டு வோல்ட்டுமானியை சமாந்திரமாக தொடுத்து விட்டோம். சரி. மின்குமிழ் தொடர்ந்து எரியும் போது மின்னோட்டத்தை மாற்றி பெறப்பட்ட வாசிப்புகள் பின்வரும். மின்னோட்டத்தை மாற்ற பயன்படுத்திய உபகரணம் யாது? ரெண்டா மாறும் தடை. சரியா? மாறும் தடை அல்லது ரயோதட் என்று போட்டாலும் சரி. மாறும் தடை அல்லது ரயோதைட் என்று போட்டாலும் சரி. அடுத்த மின்னழுத்த வேறுபாடு 2 வோல்ட் மற்றும் 6 வோல்ட் ஆகிய சந்தர்ப்பங்களில் மின்குமிழின் தடையை கண்டு. 2 வோல்ட்டா இருக்க மின்னோட்டம் 0.2. தடை வந்து V7 ஐயா. எனக்கு ஆறு தான் தேவை. ஆர் சமன் பெருக்கிற ஐ அளவு பிரி ஓவர் ஐ. பி அழுத்த வேறுபாடு 2. அப்ப பாயிர மின்னோட்டம் 0.2. 2 வரும். ஸோ மாச்சிருக்கு 2 10ஆல பெருக்கினோம்னா 20 × 10 வரும். 10 வோல்ட். அது மாதிரி 6 வோல்ட் தொழிற்படைக்க விக்கு பதில் 6 வோல்ட் தொழிற்படைக்க மின்னோட்டம் 0.4. 60 × 4 வரும். சுருக்கினா 15. மேலே பியில் இது தடை பெருமானங்கள் கிடைக்க காரணம் யாது? அழுத்த வேறுபாடு மின்னோட்டத்துக்கு இடப்பட்ட விகிதம் மாற்றம் அடைதல். சரியா? பொதுவா அழுத்த வேறுபாடு வெப்பநிலை உட்பட இனிய காரணிகள் மாறாதிருக்கைக்குள்ள அழுத்த வேறுபாடு மின்னோட்டத்துக்கு நேர்வித சமனா இருக்கு. ரெண்டுக்கும் இடப்பட்ட விகிதமும் மாறாம இருக்கு. ஆனா இங்க வந்து தடைப்பெருமானங்கள் வேறுபடுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் வெப்பநிலை மாற்றம் அடைதல் அல்லது அழுத்த வேறுபாடு நேரத்துடன் சரியான விகிதத்தில் மாற்றம் அடையாமை. சரியா? வெப்பநிலை வேறுபாடு அதை விளக்குத்தவங்க. சரி.